Hi friends, welcome to Vallama IAS Academy. இன்னைக்கு நம்ம ஏப்ரல் 4க்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து என்னன்னா, இந்தியாவும் தாய்லாண்டும் அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ஏன் தாய்லாந்து கூட வந்து அக்ரிமெண்ட் வந்து நம்ம போட்டிருக்கோம்னா, பிரைம் மினிஸ்டர் வந்து பிம்ஸ்டெக், அதாவது 6வது பிம்ஸ்டெக் சமிட்டுக்காக தாய்லாந்து வந்து போயிருக்காங்க. ஓகேவா? அங்கே தாய்லாந்துக்கு போகும்போது இந்த அக்ரிமெண்ட் வந்து போட்டாங்க. மொத்தம் எத்தனை அக்ரிமெண்ட் போட்டாங்கன்னா, மொத்தம் 5 அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. எதுக்குன்னா வந்து ஐடி, மெரிடைம், எம்எஸ்எம்இ, ஹேண்டிகிராஃப்ட் அண்ட் ஹேண்ட்லூம்ஸ். ஓகேவா? இதோட இந்த மாதிரி ஒரு 5 அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து ரீசெண்டாக வந்து மியான்மரில் வந்து எர்த்குவேக் வந்துச்சு. மியான்மரில் எர்த்குவேக் வந்து அவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக ஒரு ஆப்ரேஷன் வந்து போட்டாங்க. இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு ஆப்ரேஷன் வந்து போட்டாங்க. அந்த ஆப்ரேஷன் பேர் பிரம்மா. இந்த ஆப்ரேஷன் மூலமா மியான்மருக்கு தேவையான உதவிகளை நம்ம வந்து செய்கிறோம். ஓகேவா? அடுத்தது இந்த 6வது பிம்ஸ்டெக் வந்து தாய்லாந்து நடந்துச்சுல்ல, 5வது பிம்ஸ்டெக் எப்போ நடந்துச்சுன்னா 2022 வந்து நடந்துச்சு. இது வந்து எங்க நடந்துச்சுன்னா ஸ்ரீலங்காவில் வந்து நடந்துச்சு. ஓகேவா? அதாவது இந்தியாவும் தாய்லாண்டும் எத்தனை அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்கன்னா, மொத்தம் 5 அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. அடுத்தது ஜிஐ டேக் இன் தமிழ்நாடு. ஓகேவா? தமிழ்நாட்டில் சில பொருட்களுக்கு வந்து ஜிஐ டேக் வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்கெல்லாம் வந்து ஜிஐ டேக் வந்து கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு 6 பொருளுக்கு வந்து இன்னைக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எதுக்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பண்ருட்டி, பலாப்பழம், முந்திரிக்கு. ஓகேவா? பண்ருட்டி, பலாப்பழம், முந்திரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து புளியங்குடி, எலுமிச்சம்பழத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த புளியங்குடி இருக்குல்ல, இந்த புளியங்குடியை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா லெமன் சிட்டி ஆஃப் தமிழ்நாடு. ஓகேவா? இந்த புளியங்குடியை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா லெமன் சிட்டி ஆஃப் தமிழ்நாடு. அடுத்தது வந்து சின்ன வெங்காயத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எந்த ஊர்லன்னா வந்து செட்டிக்குளம் சின்ன வெங்காயத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் விருதுநகர்ல வந்து சாம்பாவத்தலை அப்படின்னா வந்து என்னன்னா காஞ்ச மிளகா. ஓகேவா? சாம்பாவத்தல்னா காஞ்ச மிளகா. அதுக்கப்புறம் ராமநாடு சித்திரக்கார் அரிசி, சித்திரைக்கார அரிசி. ஓகேவா? இது வந்து எதுனா ராமநாடு. ஓகேவா? அடுத்தது இப்போ ஜிஐ டேக்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து எந்த ஸ்டேட் இருக்கு? யூபி தான் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கு. மொத்தம் எத்தனை பொருளுக்கு வந்து அவங்க ஜிஐ டேக் வந்து வாங்கியிருக்காங்கன்னா 75 பொருள். இப்போ இதை சேர்த்து தமிழ்நாடு வந்து மொத்தம் எத்தனை பொருளுக்குன்னா 68 பொருளுக்கு. ஓகேவா? தமிழ்நாடு வந்து எத்தனாவது இடத்துல இருக்குன்னா ஜிஐ டேக்ல 2வது இடத்துல இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் ஜிஐ டேக் ஆக்ட், ஜிஐ டேக் ஆக்ட் வந்து எப்பனா 1999. ஓகேவா? 1999 தான் வந்து ஜிஐ டேக் ஆக்ட் வந்து போட்டாங்க. ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஏன்னா நம்ம காரல் மார்க்ஸ்க்கு வந்து சிலை வந்து வைக்க போறாங்க. எங்க வந்து சிலை வந்து வைக்க போறாங்கன்னா சென்னையில. ஓகேவா? இந்த காரல் மார்க்ஸ் வந்து எங்க வந்து பிறந்தாருன்னா அவர் வந்து ஒரு ஜெர்மனி நாட்டுக்காரர். அதாவது இவங்க வந்து யாருன்னா ஒர்க்கர்ஸ்க்காக வந்து போராடி இருக்காங்க. ஓகேவா? காரல் மார்க்ஸ் வந்து யாருக்குன்னா ஒர்க்கர்ஸ்க்காக போராடிங்க, தொழிலாளருக்காக போராடி இருக்காங்க. இப்போ 1931 வந்து பெரியார் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ இதை வந்து தமிழ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. ஓகேவா? கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோவை பெரியார் வந்து எப்போ வந்து தமிழ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணாங்கன்னா 1931. ஓகேவா? இந்த கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ வந்து யார் எழுதுனதுன்னா காரல் மார்க்ஸும் ஃப்ரெட்ரிச் ஏஞ்சல். ஓகேவா? காரல் மார்க்ஸும் ஃப்ரெட்ரிச் ஏஞ்சலும் தான் வந்து இந்த கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ வந்து ரெடி பண்ணாங்க. அதுக்கப்புறம் இது காரல் மார்க்ஸ் வந்து நம்ம என்னன்னு சொல்லணும்னா ஃபாதர் ஆஃப் கம்யூனிசம். ஓகேவா? காரல் மார்க்ஸ் வந்து என்னன்னு சொல்லணும்னா ஃபாதர் ஆஃப் கம்யூனிசம். அடுத்தது வந்து மூக்கையா தேவர் அவங்களுக்கு வந்து மெமோரியல் ஹால் வந்து கட்ட போறாங்க. எங்க வந்து கட்ட போறாங்கன்னா மதுரையில உசிலம்பட்டி, மதுரை உசிலம்பட்டி. ஓகேவா? இந்த மூக்கையா தேவர் வந்து யாருன்னா இவர் வந்து ஃபார்வர்ட் பிளாக்கோட லீடரா வந்திருந்தாரு. ஃபார்வர்ட் பிளாக்கோட லீடரா வந்திருந்தார். ஓகேவா? இப்போ இந்த ஃபார்வர்ட் பிளாக்கை பத்தி நம்ம சில விஷயம் தெரிஞ்சுப்போம். ஃபார்வர்ட் பிளாக் வந்து எப்போ ஆரம்பிச்சாங்கன்னா
1939 வந்து ஃபார்வர்ட் பிளாக் வந்து ஆரம்பிச்சாங்க. யார் வந்து ஃபார்வர்ட் பிளாக் ஆரம்பிச்சதுன்னா சுபாஷ் சந்திர போஸ். சுபாஷ் சந்திர போஸ் அவங்க தான் வந்து ஃபார்வர்ட் பிளாக் வந்து ஆரம்பிச்சாங்க. ஓகேவா? இப்போ அடுத்தது வந்து ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கு. அதோட ஃபவுண்டர் வந்து யாருன்னா சிஆர் தாஸ். ஃபார்வர்ட் அப்படின்னு நியூஸ் பேப்பர் வந்து இருக்கு. இதோட ஃபவுண்டர் யாருன்னா சிஆர் தாஸ். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா? அடுத்தது மணிப்பூர்ல வந்து பிரசிடென்ட் ரூல் வந்து போட்டிருக்காங்க. ஓகேவா? ஏன் மணிப்பூர்ல இப்ப பிரசிடென்ட் ரூல் வந்து போட்டிருக்காங்கன்னா, 2 கம்யூனிட்டிக்கு இடையில வந்து பிரச்சனை போயிட்டு இருக்கு. யார் யாருன்னா மைத்தே அண்ட் குக்கீசோ ட்ரைப். ஓகேவா? இவங்க 2 பேருக்கு நடுவில் ரொம்ப நாளா வந்து பிரச்சனை போயிட்டு இருக்காங்க. அதனால நிறைய பேர் இறந்தும் போயிட்டு இருக்காங்க. ஓகேவா? அந்த பிரச்சனையை வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்காக பிரசிடென்ட் ரூல் வந்து மணிப்பூர்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. பிரசிடென்ட் ரூலோட ஆர்டிக்கல் வந்து என்னன்னா 356. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பார்க்கலாம்னா வந்து ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ரூல் இந்தியாவில் வந்து எந்த ஸ்டேட்ல வந்துச்சு? ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ரூல் வந்து எங்க வந்துச்சுன்னா பஞ்சாப்ல வந்து வந்துச்சு. ஓகேவா? எப்போனா வந்து 1951. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ரூல் வந்து எங்க வந்துச்சுன்னா பஞ்சாப்ல வந்துச்சு. எப்போனா 1951. நம்ம தமிழ்நாட்டில் பிரசிடென்ட் ரூல் வந்து எத்தனை முறை வந்து போட்டிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில் 4 முறை வந்து பிரசிடென்ட் ரூல் வந்து போட்டிருக்காங்க. ஓகேவா? 4 times இன் தமிழ்நாடு. ஓகேவா? தமிழ்நாட்டில் வந்து பிரசிடென்ட் ரூல் எத்தனை முறை போட்டிருக்காங்க? 4 முறை. எப்போ போட்டிருக்காங்கன்னா 1975 to 76, அதுக்கப்புறம் 1980, 1988, லாஸ்டா 1991 வந்து தமிழ்நாட்டில் வந்து பிரசிடென்ட் ரூல் வந்து போட்டிருக்காங்க. இப்போ வந்து சில 3 ஆர்டிக்கல் வந்து பார்ப்போம். எமர்ஜென்சி ஆர்டிக்கல்லாம் பார்ப்போமா? நேஷனல் எமர்ஜென்சி. நேஷனல் எமர்ஜென்சியோட ஆர்டிக்கல் வந்து என்னன்னா 352. அதுக்கப்புறம் ஸ்டேட் எமர்ஜென்சி. ஸ்டேட் எமர்ஜென்சியோட ஆர்டிக்கல் என்னது? 356. அடுத்தது ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. இதோட ஆர்டிக்கல் வந்து என்னது? 360. ஓகேவா? 352, 356, 360. அதுக்கப்புறம் கச்சத்தீவு அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. ஓகேவா? கச்சத்தீவு அக்ரிமெண்ட் வந்து எப்போ போட்டாங்க? கச்சத்தீவு அக்ரிமெண்ட். கச்சத்தீவு அக்ரிமெண்ட் வந்து எப்போ போட்டாங்கன்னா 1974 வந்து கச்சத்தீவு அக்ரிமெண்ட் வந்து போட்டாங்க. யாருக்கும் இடையில வந்து போட்டாங்கன்னா இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையில கச்சத்தீவு அக்ரிமெண்ட் வந்து போட்டாங்க. ஓகேவா? கச்சத்தீவு அக்ரிமெண்ட் வந்து எப்போ போட்டாங்கன்னா 1974. யாருக்குன்னா இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும். இப்போ கச்சத்தீவை மீட்கிறதுக்காக வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் தீர்மானம்லாம் போட்டாங்க. அவங்க எந்தெந்த வருஷம் வந்து தீர்மானம் போட்டாங்க அந்த வருஷத்தை வந்து பார்ப்போம். எப்போல்லாம் தீர்மானம் போட்டிருக்காங்கன்னா 1991 போட்டாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கப்புறம் 2013 வந்து போட்டாங்க. அதுக்கப்புறம் 2014 போட்டாங்க. இப்போயும் வந்து கச்சத்தீவை மீட்கிறத தமிழ்நாடு கவர்மெண்ட் நிறைய முயற்சி வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஓகேவா? இப்போ அப்படியே ஒரு ரீகால் பண்ணி பார்ப்போம் என்னென்ன கொஸ்டின் பார்த்தோன்றத. இந்தியாவும் தாய்லாண்டும் அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. மொத்தம் எத்தனை அக்ரிமெண்ட்னா மொத்தம் 5 அக்ரிமெண்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ஜிஐ டேக் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து சில பொருட்களுக்கு வந்து ஜிஐ டேக் வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா பண்ருட்டி, பலாப்பழம், முந்திரி, அதுக்கப்புறம் புளியங்கொடி, எலுமிச்சம்பழம், அதுக்கப்புறம் வந்து செட்டிக்குளத்தோட சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் விருதுநகரோட காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் ராமநாடோட சித்திரக்கார அரிசி. அடுத்தது காரல் மார்க்ஸ்க்கு வந்து சிலை வந்து வைக்க போறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். எங்க சிலை வைக்க போறாங்கன்னா சென்னையில வந்து வைக்க போறாங்க. அதுக்கப்புறம் மூக்கையா தேவர் அவங்களுக்கு வந்து மணிமண்டபம் வந்து கட்ட போறாங்க. எங்கன்னா மதுரை உசிலம்பட்டியில வந்து மணிமண்டபம் வந்து கட்ட போறாங்க. அதுக்கப்புறம் வந்து பிரசிடென்ட் ரூல் வந்து இப்போ ரீசெண்டாக எங்கே போட்டிருக்காங்கன்னா மணிப்பூரில் வந்து பிரசிடென்ட் ரூல் வந்து போட்டிருக்காங்க. பிரசிடென்ட் ரூலோட ஆர்டிக்கல் வந்து 356. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். நம்மளோட சேனலை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.